மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா சைடில் சில ஃபோட்டோஸ் போடுறேன். இந்த ஃபோட்டோஸ் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பிரிட்டன் நேஷனாலிட்டி பிரிட்டன் அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. உண்மைக்குமே ராகுல் காந்திக்கு பிரிட்டன் குடியுரிமை இருக்கா இல்லையா? 2014 இந்த விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையா, அவதூறா, இதில் சும்மா கிளப்பிடுறாங்களா, இல்லை எடிட்டட் இமேஜா, அந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே டிசம்பர் 19 அன்னைக்கு முடிஞ்சிடும். டிசம்பர் 19 என்னப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை. அது வேற கதை. அதை தாண்டி இந்த வழக்கில் மத்திய அரசு மிக முக்கியமான சில தகவல்களை நீதிமன்றத்தை சொல்ல போகிறாங்க. ஏன்னா சுப்பிரமணிய சாமி வழக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்கு இல்லை, இது வேற வழக்கு. இந்த வழக்கோட கடந்து வந்த பாதைகள், இந்த வழக்கை போட்டவர், இந்த வழக்கை போட்ட விதம், இந்த வழக்கில் டிசம்பர் 19 குறிப்பிடுறதுக்கு ஏராளமான காரணங்கள் என்ன உட்பட பல்வேறு விதமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒருவேளை ராகுல் காந்திக்கு பிரிட்டன் குடியுரிமை இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை சொல்கிறேன். இப்போ சைடில் ஒரு சின்ன புகைப்படத்தை போடுறேன். ஒரு எக்ஸ் வலைதள பக்கத்தோட ஒரு ப்ரொஃபைல் பிக்சர். இந்த ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யார் பவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விக்னேஷ் சிறிசிரி அப்படிங்கிறது இவரோட பேர். இவர் என்ன பண்ணுவார், இல்லை எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். பிஜேபியோட மிக தீவிரமான ஆதரவாளர். ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் ரொம்ப தீவிரமாக பயணிக்கக்கூடியவர். இவரோட வலைதள பக்கத்தை நான் எடுத்து பார்த்தேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்வீட் போட்டு பிஜேபிக்கு ஆதரவாக பல்வேறு ட்வீட்டுகளை போட்டுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட தீவிரமான ஒருத்தர் நீதிமன்றத்தில் அணுகியிருக்கார். என்ன பிரச்சனைக்காண்டி? ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை சம்பந்தப்பட்ட பல ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது, பல தகவல் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு நீதிமன்றம் போயிருக்கார். இவர் அதற்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை இவர் பண்ணதுனால தான் டெல்லி ஹைகோர்ட்டில் நடக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி வழக்கு ஒரு மாதிரியாகவும் இவரோட வழக்கு ஒரு மாதிரியாகவும் கவனிக்கப்படுது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நடக்கிற இந்த வழக்கில் எடுக்கப்படுற சில முடிவுகள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடக்கிற சுப்பிரமணிய சாமி சம்பந்தப்பட்ட வழக்கில் மிக தீவிரமான ஆதாரமாக காட்டப்படும். ஸோ இவரோட வழக்குக்கு நான் மறுபடியும் வர்றேன். இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆவணங்கள் அத்தனையுமே வச்சு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு, தன்னுடைய புகார் மனு எழுதுகிறாரு. நம்ம நாட்டோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பிரிட்டன் குடியுரிமை வச்சிருக்காருங்க. என்கிட்ட இவங்க 2 பேருக்கும், அதாவது ராகுல் காந்திக்கும் பிரிட்டன் அரசாங்கத்துக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஐடி ஃபைல் பண்ணியிருக்காருங்க, பல்வேறு விதமான ஆவணங்கள் அங்கே ஃபைல் பண்ணியிருக்காருங்க, அது சம்மந்தப்பட்ட அத்தனையுமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை இவர் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு மெயில் மூலமாக தன்னுடைய புகாரை அனுப்புகிறாரு. ஒரு நாட்டோட, அதாவது இந்திய நாட்டோட குடியுரிமை வச்சுருக்கக்கூடிய நீங்கள், நான் வேறு நாட்டோட குடியுரிமை நம்ம வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை நம்மள்ட்ட கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு குடியுரிமை மட்டும்தான் நம்மளால் வச்சுக்க முடியும். வேறு சில நாடுகள் இருக்காங்க, அமெரிக்கா, பாகிஸ்தான், பின்லாந்து, இஸ்ரேல், இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இரட்டை குடியுரிமை வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம் பாதுகாப்பு அடிப்படையில் இந்தியன்னா இந்தியன் மட்டும்தான். அவன் வேறு நாட்டோட ஒரு குடியுரிமை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க முடியாது. அதை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரகசிய ஆவணங்கள் அத்தனையுமே ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை வச்சிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. இது அடிப்படையில் பார்க்கும்போது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு நான் புகார் கொடுத்துட்டேன், நடவடிக்கை இல்லை. மீண்டும் ஒரு முறை புகார் கொடுக்குறேன், மீண்டும் ஒரு முறை நடவடிக்கை இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீதிமன்றம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் அவர்கள் நீதிமன்றத்தில் சில ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இது அடிப்படையில் பார்க்கும்போது ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட புகாரை மத்திய அரசு எடுத்துக்கலை, மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துக்கலை. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 விஷயம் வேணும். உண்மைக்குமே இவரோட குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேணும். எப்படி இந்திய குடியுரிமை இவருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இது மட்டும் இல்லாமல் இவரோட குடியுரிமையை வெரிஃபை பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷன் எப்படி இவரை வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட 12 பேரை இந்த வழக்கில் சேருங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகியிருக்காரு. ஸோ இது விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட மத்திய அரசுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. என்னப்பா ஏதோ குடியுரிமை அது இதுன்னு வருதாப்பா நீதிமன்றத்துக்கு, என்ன பஞ்சாயத்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதற்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார், இவர் புகார் கொடுத்துருக்காரு, சில ஆவணங்களையும் எங்களுடைய உள்துறை அமைச்சகத்தை சப்மிட் பண்ணியிருக்காரு, என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க. 2வது டைமும் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கூடிய சீக்கிரம் சொல்லிவிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் சொல்லும்போது நீதிமன்றம் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த வழக்கை 3 வாரம் தள்ளி வைக்கிறேன். இன்றைக்கி தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது, இந்த வழக்கை அடுத்த 3 வாரத்துக்கு தள்ளி வைக்கிறேன். டிசம்பர் 19 இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாக இருக்கக்கூடிய நீங்கள் உள்துறை அமைச்சகத்தை பயன்படுத்தி இவரோட குடியுரிமை, அதாவது இந்த ஆவணங்கள் அத்தனையிலுமே இருக்கப்படுற தகவல் அடிப்படையில் உண்மைக்குமே ராகுல் காந்திக்கு பிரிட்டிஷ் குடியுரிமை இருக்கா
இல்லையா? இந்த தகவலுக்கு மத்திய அரசு ஒரு பதில் சொல்லுங்கள் டிசம்பர் 19ஆம் தேதி அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, அலகாபாத் உயர்நீதிமன்றம். ஸோ பிஸ்னஸ் டுடேயில் ஆரம்பித்து இந்தியா டுடே வரைக்கும் பெரிய லெவலில் அந்த செய்தியை அங்கே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க வடக்கு சைடு. பட் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியல, கவனிக்க முடியல. அன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒருவேளை மத்திய அரசு ஆமாங்க இவர்கிட்ட பிரிட்டன் குடியுரிமை இருக்குது அப்படிங்கிறது அஃபிஷியலாக நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம், நாங்களே சொல்கிறோம் சொல்லி மத்திய அரசே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்கன்னா ராகுல் காந்தி அவர்களோட அரசியல் வாழ்க்கை எவ்வளோ பெரிய கேள்விகள். எம்பி பதவி, எதிர்க்கட்சி தலைவர் பதவி, காங்கிரஸோட அடுத்த முகம், பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பெரிய டவுட் நமக்கு வந்துடும். ஒருவேளை இல்லைப்பா அதெல்லாம் சும்மா ஃபேக் இந்த டாக்குமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லிட்டாங்கன்னா வெரி சிம்பிள், ராகுல் காந்தி தன்னுடைய வேலையை பார்க்க போகிறாரு. பட் அன்னைக்கு தேதிக்கு நீதிமன்றத்தில், அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு 3 வாரம் கழித்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் கவனம் ஈர்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட குடியுரிமை வச்சுக்கிட்டால் வேறு நாட்டோட குடியுரிமை வச்சுக்க முடியாது, வேறு நாட்டோட குடியுரிமை இருந்தால் இந்தியாவோட குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கவே கிடைக்காது. அது அடிப்படையில் பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் பண்ணது குடியுரிமை வச்சுக்கிறது சரியானதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அவருக்கு இந்த 3 வாரமாக தொங்கலில் இருந்துக்கிட்டே இருக்குது. டிசம்பர் 19ஆம் தேதி இதற்கான பதில் கிடச்சிரும். ஸோ இந்த வழக்கை நம்ம க்ளோஸ் டாட் மிக தீவிரமாக கவனிப்போம். இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக டிசம்பர் 19ஆம் தேதி என்ன நடக்குது, அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்தாலும் சரி, சின்ன செய்தியாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் பண்ணி உங்கள்கிட்ட நான் கன்வே பண்ணுறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நம்ம பார்த்தது என்னென்னா, ஒருத்தர் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தரோட குடியுரிமை சம்பந்தப்பட்ட புகார் அனுப்புகிறாரு. அந்த உள்துறை அமைச்சகம் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுனால நீதிமன்றம் மூலமாக உள்துறை அமைச்சகத்தை போயிருக்காங்க. இங்கே நீதிமன்றம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. இங்கே நாங்கள் விவாதிக்கிறது மத்திய உள்துறைக்கு 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மத்திய உள்துறை நடவடிக்கை எடுக்கலை, நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படுது. ஸோ இவர்கிட்ட உண்மைக்குமே குடியுரிமை இருந்துச்சுன்னா அந்த வழக்கு வேறு விதமாக விசாரிக்கணும், அது வேற கதை. ஸோ இங்கே நாங்கள் விசாரிக்கிறது ஒரு அரசு, ஒரு உள்துறை அமைச்சகம் சரியாக செயல்படலை, உள்துறை அமைச்சகத்தை நீதிமன்றம் மூலமாக சரியாக செயல்பட வைக்கிறோம், அதுதான் இங்கே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது, சுப்பிரமணிய சாமி அவர்கள் வழக்கு விசாரணைக்கு வரும்போது அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் அடுத்த கட்டம் இருக்காங்க. அதில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அவுட்புட்டை வச்சு இந்த வழக்கில் வேறு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சம்மந்தப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க டெல்லி ஹைகோர்ட்டில். அதற்கு சுப்பிரமணிய சாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது வேற இது வேறெல்லாம் சொல்லியிருந்தார், அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், அந்த வழக்கு நமக்கு முன்னாடி இருக்குது, அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இந்த வழக்கில் சில முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டிசம்பர் 19 மிக தீவிரமான மிக முக்கியமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.